இன்னைக்கு நம்ம ஒரு கொரியன் ரொமான்டிக் ஃபேண்டசி மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவில நம்ம ஹீரோயின் ஒரு வேம்பயரா இருக்காங்க. 500 இயர்ஸா இருக்காங்க. ஆனா யார் கூடயுமே ரிலேஷன்ஷிப்ல இருந்ததே இல்ல. அவ்வளவா ஹியூமன்ஸ் கூட பேசவும் மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க ஒரு பியூட்டி சலூன் தான் நடத்திட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ மேக்கப் போடுறதுக்காக வராரு. ஹீரோயின் ரொம்பவே பிடிச்சு போயிருது. பின்னாடியே சுத்தி வராரு. 2 பேருக்குள்ள லவ் செட் ஆச்சா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் குட்டா ரொமான்ஸ் குழந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு டி கிஸ்ஸஸ். நம்ம சேனலுக்கு எதாவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஒரு வேம்பயர் 500 வருஷமா மனுஷங்க எப்படிலாம் மாறுறாங்கன்னு சொல்லி நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். நானுமே அதனால கொஞ்சம் அப்கிரேட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணா ஃபுல்லா சன்ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. மழை போடல அந்த சன்ஸ்கிரீன்லயே குளிச்சிடுறாங்க. அந்த பாட்டிலே தீந்து போயிடுது. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நான் வெயில கூட போக முடியும் தெரியுமா, அந்த அளவுக்கு அப்கிரேட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்து வராங்க. அதாவது சன்ஸ்கிரீன் போட்டிருக்காங்கல்ல, அதனால என்னால வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பேரு ரேன். நான் கிட்டத்தட்ட 500 வருஷமா வேம்பயரா இருக்கேன். ஒரு பியூட்டி சலூன் கூட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கறி கடைக்கு வராங்க. அவங்க பார்த்ததுமே எப்போ வாங்குறது தான் அப்படின்னு சொல்லி நிறைய ரத்தம் எடுத்து கொடுக்குறாங்க. ரத்த பொரியல் மட்டும் சாப்பிடாம கொஞ்சம் மீட்டையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா மீட் எல்லாம் போட்டு கொடுத்தா ஹீரோயின் தேங்க்ஸ்ன்னு கூட சொல்லாம கிளம்புறாங்க. உனக்கு போய் கொடுத்தேன் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லேடி பாக்குறாங்க. ஆனா அந்த லேடிக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும். லேடி யாரு, செலிபிரிட்டியா அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லாருமே கேட்கறாங்க. ஏன்னா ஹீரோயின் போட்டுருக்க எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கும். இல்ல நார்மல் பீப்புள் தான் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றாங்க. அப்படியே வீட்டுக்கு வராங்க. கபோர்ட்குள்ள ஒரு சீக்ரெட் ரூமே வச்சிருக்காங்க. அதுக்குள்ள போய் ரத்தத்தெல்லாம் அடிச்சு அப்படியே ஜூஸ் மாதிரி ஊத்திக்கிட்டு கொஞ்சம் மீட் எல்லாம் கட் பண்ணி அங்க அவங்க பூனை வளர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு விற்கிறாங்க. பாட்டுக்கு என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது யாரோ கதவு திறக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரா இது அப்படின்னு சொல்லி கபோர்ட் குழந்தை எட்டி பார்த்தா கதவு ஓப்பனா இருக்கு. அதுல ஒரு கார்டு மட்டும் தொங்கிட்டு இருக்கு. யாருமே அங்க இல்ல. அவங்க அப்படியே முக்காடெல்லாம் போட்டுட்டு வந்து எட்டி பாக்குறாங்க. லேடி கையில நிறைய சாவி வச்சுட்டு ஹீரோயினை பார்த்து கன் வச்சு சுடுற மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க. யாரா இது அப்படின்னு சொல்லி அந்த கார்டை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அந்த லேடியவே காணோம். அப்படியே சோகமா உள்ள வராங்க. அந்த கார்டுல என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த லேடி வந்து இந்த பில்டிங்கே வாங்கிட்டாங்க. ஹீரோயின் இதுக்கப்புறம் 3 மடங்கு அதிகமா ரெண்ட் கட்டணும் அப்படின்னு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு சோகமா இருக்காங்க. வீடு, பியூட்டி பார்லர்னு சொல்லி எல்லாமே இதே பில்டிங்ல தான் இருக்கு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறாங்க டென்ஷன்ல. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா கடைக்கு ஆள் வர மாட்டாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. சம்பந்தமே இல்லாத மாதிரி ஃபுல்லாவே காஸ்ட்லி திங்ஸ் தான் போட்டு வந்திருக்காங்க. யாருமே நோட்டீஸை கையில கூட வாங்க மாட்டாங்க. என்னடா இது வாங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒருத்த வந்து நிக்கிறான் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு. லேடி வராங்க. சரி நோட்டீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த பையன் போகும்போது அந்த லேடி பார்த்தாலே வாங்குற மாதிரி இருக்காங்க. கண்டிப்பா நம்ம தான் நோட்டீஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அந்த பையனை தள்ளி விட்டுட்டு போய் கொடுக்குறாங்க. ஆனா அந்த லேடி கையில கூட வாங்கவே இல்ல. பார்த்தா அந்த பையன் கீழே வந்து கிடக்கான். ஐயோ யார் பண்ணி தெரியாம தள்ளி விட்டம்பா அப்படின்னு சொல்லி தூக்கி விடுறாங்க. அந்த பையன் விட்டா போதும்னு சொல்லி ஓடியே போயிடுறான். அந்த பையனோட பேக்கெட்ல இருந்து கொஞ்சம் காசு கீழே விழுந்திருக்கும். ஹீரோயின் பார்த்ததுமே காசு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காலை வச்சு பிடிக்கலாம் ட்ரை பண்றாங்க. காத்துக்கு பறந்துட்டே இருக்கு. இவங்க அப்படியே கேஷுவலா காலை வைக்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா அது ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு. ஹீரோயின் விடுற மாதிரியே இல்ல, பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அந்த காசையுமே பிடிச்சிடறாங்க. என்னதான் நான் வேம்பயரா இருந்தாலும் எனக்கு நிறைய சக்தி இருந்தாலும் எனக்கு காசு முக்கியம் அப்படின்னு சொல்லி போஸ்டர் எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்தா என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பூனை இருக்கு. அதை பார்த்துட்டு நீ ஆச்சு என்னோட கஸ்டமரா வரியா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பூனை கூட அப்படியே ஃபேஸ் திருப்பிக்குது. நீ கூட பண்ணிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்மெல் அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் இருக்காரு. இவரோட பேரு லீ. 6 மாசமா யூஎஸ்ல இருந்துட்டு இப்பதான் இங்க ரிட்டர்ன் வந்திருக்காரு கொரியாக்கு. சரியான காமெடி பீஸா இருப்பாரு போல. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிட்டா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திரும்பி வேற வழியில போயிடுறாரு. ஹீரோயினோட ஸ்மெல் எனக்கு வேற ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மேல வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. கொஞ்சம் பழங்காலத்து உடையில போட்டிருக்காங்க. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பியூட்டி பார்லருக்கு முன்னாடி போர்டில் டிஸ்கவுண்ட்ல எழுதி போட்டுட்டு இருக்காங்க. யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி உள்ள வந்து யோசிச்சுட்டே மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷமா அவனோட ஸ்மெல் யார் மேலேயுமே எனக்கு வரல, ஆனா இந்த பையன் மேல வருது. ஒருவேளை நீ மறுஜன்மம் எடுத்து வந்திருக்கியா, அப்படி இல்லைன்னா உன்னோட சந்ததியினராயவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணத்துல மட்டும் ப்ளஷ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதிகமாயிட்டே இருக்கு. அப்படியுமே அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. கண்டிப்பா இது விதியா தான் இருக்கணும், நீயா தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல நிக்கிறாரு. ஆக்ஷன் மூவிக்கான ஆடிஷன் போறேன், அதுக்காக எனக்கு மேக்கப் போடணும், கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கணும், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கிளாமராவும் இருக்கணும், பார்த்து மேக்கப் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு முன்னாடி காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு ஞாபகம் தான் வருது. ஹீரோயினுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டு உன்னால முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோ உங்களால முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இவங்க அப்படியே பாக்குறாங்க. என்ன அவ்வளோ மாதிரியே பேசுறா அப்படின்னு சொல்லி. எதுவுமே பேச மாட்டீங்க, ஒரு வழியா அழகுல மயங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோயின் கஸ்டமரே வரதில்லை, இவனை மட்டும் விட்டுட்டா காசுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றேன் மேக்கப் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஹீரோ மேலதான் இவங்க யோசிச்சு பாக்குற அந்த பொண்ணோட ஸ்மெல் வருதுல்ல, அதனால பஞ்சு வச்சு மூக்கெல்லாம் அடைச்சிட்டு தான் மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வினோதமா பாக்குறாரு.
மேக்கப் போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் க்ளோஸா வந்து போடுறாங்களா, இவங்க நார்மலா போட்டாலுமே ஹீரோவுக்கு செடியூஸ் பண்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லி மைண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு. ஹீரோயின் பாக்குறாங்க, இவ்வளவு நாள் கழிச்சும் நம்ம ஸ்கில் அப்படியே மாறாமே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க மூக்குல இருந்து பஞ்சு கீழே விழுந்துருது. உடனே ஹீரோட ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அவளே தான் இவ மறுபிறவி எடுத்து தான் வந்திருக்கா அப்படின்னு நினைக்கும் போது கண்ணல் அப்படியே கலர் மாறுது, கடிக்கிற மாதிரி வராங்க. கிஸ் பண்ணதா போறாங்கன்னு நினைச்சிட்டு அமைதியா உட்காந்துருக்காரு. அப்ப யாரோ கதவு திறந்து ஐயோ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஹீரோயின் உடனே பல்ட்டில அடிச்சு அந்த பக்கம் போய் நின்றுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் கடைக்குள்ள அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இந்த ஹவுஸ் ஓனர் லேடி தான் அது. பண்ணலையே இவர் வந்து என்னோட கஸ்டமர் அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது அம்மா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்னது உன்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கா பாக்குறாங்க. என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட ரியல் எஸ்டேட் பிசினஸ் தானே பண்றேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி அடிக்க வராங்க. அவர் போய் ஹீரோயின் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. விளையாடுறியா அப்படின்னு சொல்லி அடிக்க வரும்போது ஹீரோயின் 2 கை வச்சு பிடிச்சிடுறாங்க. அவங்க தள்ள ட்ரை பண்ணா இவங்க அசால்ட்டா தள்ளி விட்டுறாங்க. என்னையவே தள்ளி விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி முற்ற மாதிரி வேகமா வரும்போது ஒரே ஒரு விரலை வச்சு நெத்தியில வச்சு பிடிச்சுக்கிறாங்க. அந்த லேடியால அசைவே முடியல. ஹீரோ பார்த்துட்டு நான் இப்ப ஆடிஷனுக்கு போயே ஆகணும், நான் கிளம்புறேன், பை பை அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடிடுறாரு. ஹீரோயின் அசால்ட் அப்படி தள்ளி விட்டுறாங்க. என்னோட பையன் இனிமேல் இங்க வந்தா மேக்கப் போட்டு விடாத அப்படின்னு சொல்லும் போது அவன் என்னோட கஸ்டமர், நான் ஏன் போட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உனக்கு நிறைய ஆஃபர் தர, வெளிநாட்டுக்கு கூட நீ போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த ஸ்டோர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல என் பையன் வந்து மேக்கப் போட்டு விடு அப்படின்னு சொல்லும் போது எத்தனை தடவை நீ நோன்னு சொல்றியோ அத்தனை தடவை ஒரு 2 நான் கம்மி பண்ணிட்டே வருவேன் அப்படின்னு சொல்லும் போது நிஜமாவா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்க பையன் எனக்கு ஃபுல் மேக்கப் போட்டா $150 கொடுக்காம போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது வெளியே $100 தானே போட்டிருந்தேன் அப்படின்னு கேட்கறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு தான் போடுறாங்க. டக்குன்னு அங்க போய் $150 அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு உள்ள வந்துடுறாங்க. $150 மாத்திட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கை நீட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ ஆடிஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கு. ஹீரோயின் கடிக்கிற மாதிரி வந்தது, இவர் கிஸ் பண்ண வந்த மாதிரி தோணுது. அவங்க அம்மா கூட சண்டை போட்டு இருந்தது அப்படியே டான்ஸ் ஆன மாதிரி தோணுது. நல்லா அப்படியே ரெட் ஆகிருது. லீ ஆடிஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே பாக்குறாங்க, என்னடா இவனோட ஃபேஸ் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிச்சா 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் போஸ்ட் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே பார்க்க கூட மாட்டாங்க. என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கரைக்கடியில ஒரு லேடி இருந்திருப்பாங்கல்ல, அவங்க ஹீரோயினை பாக்குறாங்க. இங்க வா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு இவங்க தனியா தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பிளட் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க போதில் இருக்கனால அதுவுமே வைன் அப்படின்னு நினைச்சிட்டு எதுவுமே கண்டுக்கல. அந்த ஹவுஸ் ஓனர் லேடி இருக்குல்ல, என்னோட லேண்டையுமே அவ வாங்கிட்டா, வேற இன்க்ரீஸ் பண்ணிட்டா. நான் 30 வருஷமா கஷ்டப்பட்டு இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு, நீ என்னோட ரெகுலர் கஸ்டமர்ல எத்தனை வருஷமா வர அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அப்படியே என்றாங்க. 20 வருஷமா வந்துட்டு இருக்காங்க. 20 வருஷமா நான் அவனை பார்த்துட்டு இருக்கேன், ஆனா அவன் குழந்தை மகன் மட்டும் மாறவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடிக்கிற பிளட்டை பாக்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நீ மேக்கப் தானே போட்டிருக்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. எந்த பதிலுமே சொல்லல. அவங்க வாட்டுக்கு என்ஜாய் பண்ணி பிளட்டை குடிச்சிட்டு இருக்காங்க. நான் சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறாங்க. ஹீரோயின் உனக்காச்சும் சாகணும் வாழணும்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கு, எனக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது, வாழ்றது மட்டும் தான் ஆப்ஷன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பேசிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஆப்போசிட்ல காசோட நிக்கிறாரு. ஸ்மெல் வச்சுதான் ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. நான் பொதுவாக மேக்கப் போட்டு காசு கொடுக்காமலாம் ஓட மாட்டேன், கொஞ்சம் எமர்ஜென்சி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி காசை கொடுக்குறாரு. நான் ஆல்ரெடி உங்க அம்மா காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வரும்போது பேசாத அப்படின்னு சொல்லி ஹீரோனோட லிப்ஸ் மேல கை வைக்கிறாரு. புரியுது நீ என் மேல லவ்ல விழுந்துட்டேன்னு சொல்லி, உனக்கு என்ன வேணும்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் க்ளோஸா வந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீ ஒரே ஒரு டைம் மட்டும் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி கிஸ் பண்ண ரெடியா நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு இது புரியவே இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க விட்டு கிராஸ் பண்ணி போய் அவங்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நீ எதுவுமே பண்ணாம போயிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ வேகமா வந்து கிஸ் பண்ணிடுறாரு ஹீரோயினை. ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகுறாங்க, அப்புறம் அவங்களுமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அப்பதான் அந்த பொண்ணோட ஞாபகம் மறுபடியும் வருது. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா என்னையுமே எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் பயந்து உட்காந்துருப்பாங்க. ஞாபகம் ஹீரோ உடனே பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத, உங்க அம்மா கிட்ட நான் உனக்கு மேக்கப் போட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், சோ இனிமேல் இங்க வராத அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போய் க்ளோஸ் பண்ணிடுறாங்க டோரை. கண்டினியூஸா கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. ஹீரோனுக்கு டென்ஷன் ஆகிடுது. உள்ள எடுத்துட்டு வந்து அப்படியே பக்கத்துல வந்துட்டே இருக்காங்க. ஹீரோ பயந்து பின்னாடி போயிட்டே இருக்காரு. செவத்திலேயே போய் சாஞ்சாரு. ஹீரோயின் பக்கத்துல போய் உனக்கு என்னதான் வேணும், உன்னோட ஸ்மெல் என்ன எவ்வளவு டெம்ட் ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா, உன அப்படியே கடிக்கணும் போல எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ புரியாம பாக்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு சொல்லும்போது ஜிந்தானே நீ இந்த உடம்புல ட்ராப் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க. இல்ல அப்படின்னு சொல்லி தலையாட்டும். அதுவும் கரெக்ட் தான், இந்த மாதிரி லூசு பையன்குள்ள நீ இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்க இருந்து கிளம்பிடுடா அப்படின்னு சொல்லி சோஃபால டயர்டா படுத்துறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹவுஸ் ஓனர் லேடி வந்து கதை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவரோட அம்மாவுமே இவங்க தானே, இவருக்கு பயமாகிடுது. என்ன காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. பார்க்கும்போது ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை ஹீரோயின் சொல்றாங்களா, அந்த பொண்ணு பண்ற மாதிரியே இருக்கு. ஹீரோயின் உடனே இவங்க சீக்கிரட்டா அந்த கபோர்டுக்குள்ள ஒரு ரூம் வச்சிருக்காங்கல்ல, அங்க ஹீரோ கூப்பிட்டு போறாங்க. லேடி கிட்ட ஸ்பேர் கீ எல்லாம் இருக்கும், ஓப்பன் பண்ணல அப்படிங்கறனால அவங்களே கீயை போட்டு உள்ள வந்துடுறாங்க. எங்க போனாங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் அப்படியே ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க. இடம் இருந்தாலுமே 2 பேரும் க்ளோஸ் பக்கத்துல தான் உட்காந்து இருக்காங்க. ஹீரோயினுக்குமே டிஸ்டர்ப் ஆகுது. ஆனா அப்படியே ஃபேஸ் திருப்பி மறைச்சுக்கிறாங்க.
கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காமிச்சா ஹீரோயின் சோஃபால தலைகீழா படுத்துட்டு எப்படி 500 வருஷத்துல இவன் மேல மட்டும் உன்னோட ஸ்மெல் வருது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை படிச்சுட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோவே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இருக்கும் அப்படின்னு சொல்லி இவரு கேட்கறாரு. ஹீரோயின் உடனே எஞ்சி உட்காந்துக்கிறாங்க. எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன், நேற்று பெரிய ஹெல்ப் பண்ண, அது மட்டும் இல்லாம இந்த அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாரு. உன்னோட கை எப்பவுமே சில்லுன்னு இருக்கா அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வயிறு வலிக்காக ஒரு வார்ம் பேக் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி குட்டியா இருக்கு, வெளியே போலாமா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஹீரோன் அப்படியே சிரிக்கிறாங்க. டேட்டிங் தான் போக போறாங்க போல அப்படின்னு பார்த்தா பிளட் கொடுக்குறதுக்காக கூட்டு போறாங்க. அங்க போய் நர்ஸ் கிட்ட எனக்கு கொஞ்சம் மட்டும் பிளட் கொடுங்களேன், கொஞ்சம் போதும் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இதெல்லாம் இல்லீகல் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கும் தெரியாது, நான் வேணா காசு தரவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோமே இதை கேட்டுறாரு. உனக்கு ஏதாவது நோய் இருக்கா, அது சரி பண்றதுக்கான என் பிளட் தேவைப்படுதா, சொல்லு நான் தரேன் அப்படின்னு சொல்லி டைலாகா பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோட குடும்ப பேர்லாம் கேட்கறாங்க. அதாவது அந்த ஜின் அப்படிங்கிற பொண்ணோட குடும்ப பேருக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே ஒத்து போக மாட்டேது. என்னடா இது, உங்க 2 பேரும் மேல ஒரே ஸ்மெல் தான் வருது, ஒரே மாதிரி பேசுறீங்க, அது தவிர வேற எதுவுமே ஒத்து போக மாட்டேது, நீங்க எந்த வழியில கனெக்ட் ஆறீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. மாறினாலும் திறமை மட்டும் மாறாதுன்னு சொல்லுவாங்க, நீ மட்டும் ஜின்னா இருந்தா அந்த திறமை உனக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணி அந்த ஹவுஸ் ஓனர் லேடி தான் காமிக்கிறாங்க. எப்படியாவது அந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்பணுமேன்னு சொல்லி அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோனோட டேட் ஆஃப் பர்த்ல இவங்களுக்கு முன்னாடியே பிறந்த மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோயின் எங்க இருக்காங்க, எப்படா அது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி ஹீரோ காமிச்சா ஒரு ஆடிஷனுக்கு தான் வந்திருக்காரு. ஹைட்டு அழகுன்னு சொல்லி எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுமே வராங்க. எப்படியாவது இவன் ஜின்னான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்ததுமே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சா சம்மந்தமே இல்லாம ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. எல்லாருமே பார்த்து டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. ஹீரோயினுமே பார்த்துட்டு இவனுக்கு திறமையே இல்லை, இவன் கண்டிப்பா ஜின்னா இருக்காது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஹீரோயின் பக்கத்துல வந்து லவ் டைலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு, நம்ம வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹவுஸ் ஓனர் டவுட் ஆகி ஹீரோனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. எல்லா பக்கம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கபோர்ட்குள்ள இருக்க ரூமையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. தெரியாம ஹீரோயின் கேஷுவலா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வர டைலாகா பேசிட்டு இருக்காரு. இந்த உலகத்துல எனக்கு நீ மட்டும் போதும், எவ்வளவு பேர் வந்தாலும் உன்னை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு தம்மா அடிச்சிடுறாரு. அவர் ஹெலோ அப்படின்னு சொல்லுமே ஒரு பயந்து ஓடிடுறாரு. அங்கிருந்து நான் உலகமே வந்தாலும் உன்னை காப்பாத்துவேன்னு சொன்னா ஹெலோ அப்படின்னு சொல்லி மிரட்டினதுக்கு இங்க வந்து ஓடிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பாக்குறாங்க. சொன்ன லேடி ஹீரோயின் வச்சிருந்த சன்ஸ்கிரீன் பிளட்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துறாங்க. இதை குடிச்சுதான் அவ இளமையா இருக்கா போல அப்படின்னு சொல்லி அந்த பிளட்டை வேற குடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நல்லாவே இல்லை, எப்படிதான் குடிக்கிறாளோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்துடுறாங்க. என்னாச்சு உனக்கு, எதுக்காக இப்படி ஓடி வந்துட்ட அப்படின்னு கேட்கும்போது அதை விட எனக்கு நெக்ஸ்ட் ஒரு ஆடிஷன் வருது, அதுல வந்து நான் வேம்பயரா நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உரும்பி காமிக்கிறாரு. வேம்பயர்லாம் உரும்பாது தம்பி அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா, உலகத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின்மே சரிவா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. சொன்ன லேடி கிளம்பிட்டாங்க போல. இப்ப அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஹீரோயின் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு வரவே மாட்டேது, இல்லாத ஒரு விஷயத்த எப்படி நடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேம்பயர் இல்லைன்னு சொல்லி யாரு சொன்னா, பக்கத்துல நிறைய பீப்புள்ஸ் இருக்கீங்க, ஒரே மாதிரி செயல்பாட்டுல இருக்கீங்க, ஒருத்த மட்டும் விதிவிலக்கா இருந்தா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது வேம்பயர்ஸ் எல்லாமே மனுஷ ரத்தத்தை தானே குடிப்பாங்க, ஆனா ஹீரோயின் மனுஷங்களை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகளோட ரத்தத்துல குடிச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. இன் பொண்ணுமே அப்படியே மைண்டுக்கு வந்துட்டு போறாங்க. அவங்களுமே ஒரு ஹியூமன் தான். ஹீரோயின் வந்து ஹியூமன் பிளட்டை குடிக்க கூடாது அப்படின்னு முடிவெடுக்கும் போது ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிருப்பாங்க. ஹியூமன்ஸ் இருக்க இடத்துல ஹியூமன் பிளட் குடிக்காம இருக்க நினைக்கிற வேம்பயருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ இந்த டைம் நான் கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோல் பேப்பரை பார்த்தா இவர் ரோல் வேம்பயரே கிடையாது. மூவில ஹீரோயினா நடிக்க போறவங்களுக்கு தான் வேம்பயர் ரோல். ஹீரோக்கு தெரிஞ்சதுமே ஐயோ இவ்வளவு தப்பாவா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சிரிப்பு வந்துருது. 2 பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சொன்ன லேடி ஹீரோயினை கோஸ்ட்னு நினைச்சிட்டாங்க போல. கையில சிலுவை வச்சுட்டு கழுத்துல பூண்டு மலையெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவை காமிச்சா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூடவே இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன், உனக்கானவனா என்ன மாத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிருது. ஓடி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வேற கொஞ்சம் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹீரோனுக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. அப்படியே கண்ணு கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி ஹீரோவை கடிச்சிடுறாங்க. ஹீரோக்கு ஷாக்கிங்ல என்ன பண்றதுனே தெரியல, அசையாம இருக்காரு. ஹீரோன் ஒரு கடத்துல சுயநனக்கு வந்துடுறாங்க. அப்படியே பயமாகுது, பின்னாடி போயிட்டே இருக்காங்க. இப்பதான் அந்த ஜின்னுக்கு என்னாச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. 2 பேரும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. இவங்க வந்து ஹியூமன் பிளட் குடிக்காம இருக்கிறதுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோனால கண்ட்ரோல் இல்லாம அவங்களையே கடிச்சு வச்சிருப்பாங்க. அதனால அந்த பொண்ணு இறந்தே போயிருப்பாங்க. அவங்களோட பிளட் எல்லாமே அப்படியே வைரமா மாறி இருக்கும். மாதிரிதான் ஹீரோவுமே அப்படியே மயங்கி விழுகிறாரு. அவரோட பிளட் எல்லாமே ஹீரோனோட கையில இருந்திருக்கும். அது அப்படியே வைரமா மாறுது. ஹீரோன் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஹீரோ பக்கத்துல வேகமா ஓடுறாங்க. ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேகமா தூக்கிட்டு வெளியே வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஞாபகம் வருது இவங்க சன்ஸ்கிரீன் போடவே இல்லை. வேம்பயர்னால வெயில போக முடியாதுல்ல, அப்படியே சாம்பல் ஆகிடுவாங்க. யோசிக்கவே இல்லை, ஆனா அப்படியே தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பல் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் நிற்கிற மாதிரியே இல்லை. ஹீரோ தூக்கிட்டு ஓடிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரொம்பவே முடியல. அப்படியே ஹீரோ கீழே போட்டுட்டு அங்கேயே உட்காந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த கறிக்கடை லேடி இருக்குல்ல, அவங்க வராங்க. அவங்க ஒரு தள்ளு வண்டியை வேற வச்சிருக்காங்க. ஹீரோ பார்த்ததுமே வேக வேகமாக அதில் எடுத்து போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்குறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி நமக்கு காமிக்கவே இல்லை. ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ரொம்பவே நார்மலாக வெளியே வந்துடுறாரு. ஆனால் ஹீரோயின் கடிச்சா அந்த 2 பல்லோட அச்சு மட்டும் அப்படியே தான் இருக்கு. நம்மளும் ஒரு வேளை வேம்பியரா மாறிட்டோமா அப்படின்னு சொல்லி வெயில கை வச்சு பாக்குறாரு. ஆனா ஹீரோக்கு எதுவுமே ஆகல. நார்மல் ஹியூமனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கடைக்கு வராரு. ஆனா ஹீரோயின் அங்க இல்லவே இல்லை. தட்டி தட்டி பாக்குறாரு. யாருமே ஓப்பன் பண்ணல. ஹீரோயின் கூட இந்த எல்லா ஞாபகம் வந்து போகுது. என்னடா இது, இவளை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளேயே போய் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினுமே அங்க வராங்க. ரோட்டுக்கு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எத்தனை வருஷமா வேம்பியரா இருக்க அப்படின்னு கேட்கும்போது 500 வருஷமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நீ என்ன விட 450 வயசு பெரிய பொண்ணு. நீ வந்து எனக்கு ஆன்டி இல்ல பாட்டி அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. இல்ல நான் அவனோட 499 வயசு பெரிய பொண்ணு. நான் 19 வயசு இருக்கும்போது தான் வேம்பயர் ஆன அப்படின்னு சொல்லும் போது, ஓ அதனாலதான் 19 வயசு பொண்ணு மாதிரியே இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது, இப்படி பேசிட்டே இருந்து நம்ம கடிச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டு கோச்சுக்கிறாங்க. இந்த அக்கடி அப்படின்னு சொல்லி அவருமே கழுத்து காமிக்கிறாரு. 2 பேரும் இப்படி க்ளோஸா பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹவுஸ் ஓனர் லேடி வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, என்னடா பேசிட்டு இருக்கா, அந்த பக்கம் போட அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறேன், என்ன மட்டும் ஒரு கடியே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு ஹீரோயின் வேம்பயர் அப்படின்னு சொல்லி. ஆனா அது புரியவே இல்லை. உங்களுக்குமே வேம்பயர்னு தெரியுமா, அவளை இங்க துரத்திடாதீங்க, அவன் வேம்பயரா இருந்தாலுமே மனுஷங்களை எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கும்போது, அட நீ வேற ஏன்டா, நான் தான் அவளை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு பிளாஷ்பேக்ல என்னாச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஹீரோயின் வெயில் அப்படியே சாம்பல் ஆகிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்ப ஹவுஸ் ஓனர் லேடி வந்து அந்த மாலையில போட்டு சிலவையில கையில வச்சுட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. இதை பார்த்ததுமே ஹீரோயினை காப்பாத்திருப்பாங்க. வேகமா வீட்டுக்குள்ள கூட்டு வந்ததுமே ஹீரோனுக்கு தானாவே எல்லாமே ஹீலா இருக்கும். எப்படி நீ ஹீலான அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு வேம்பயர் அப்படின்னு சொல்லி ஹீரோயினே தான் சொல்லியிருப்பாங்க. வேம்பயரா மாறணும், மனுஷங்க வந்து கொஞ்ச நாள் தான் வாழ்றாங்க, இந்த பில்டிங் கூட அதிகமா வாழும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்கை பத்தியே பேசுறாங்க. ஏன்னா பில்டிங்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் எல்லா பில்டிங்கும் பை பண்ணிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது, சரி ஒரே ஒரு கண்டிஷன் தான், அந்த கறிக்கடைக்கார லேடி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க ரெண்டே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பில்டிங்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படி ரெண்ட் வாங்காம இருப்பாங்க. லேடி லீவ் ஆனானே ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. என்ன பாக்குற அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறாங்க. நீ தான் ஒரு நாள் சொன்ன உனக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களெல்லாம் நீ ஹர்ட் பண்ணுவ, அதாவது காயப்படுத்துவேன்னு சொல்லி, என்னையுமே நீ காயப்படுத்திருக்க, அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்கும் தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் எதுவுமே பேசாம அந்த வைரமா ஹீரோட பிளட் எல்லாம் அதெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாமே உன்னோட பிளட் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சின்னவங்க கடிக்கும் போது அவங்க பிளட்டுமே வைரமா மாறி இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கோத்து ஒரு நெக்லஸ் மாதிரி எப்பவுமே கழுத்துல போட்டிருப்பாங்க. அதையுமே சொல்றாங்க. அப்பகமா நீ இந்த கழுத்துல போட்டிருந்த, ஆனா ஏன் ஞாபகமா இதை நீ கோத்து உங்ககிட்டே வச்சுக்கணும்னு சொல்லி கிடையவே கிடையாது, ஏன்னா எப்பவுமே நான் பக்கத்துல இதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்றாரு. ஆனா ஹீரோயின் இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து லீவ் ஆகிடுறாங்க. அதனால மறுபடியும் ஹீரோ ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு டைம் கூட ஹீரோட பிளட் கேட்டிருப்பாங்கல்ல, அதுவுமே இந்த மாதிரி வைரமா மாறுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக தான். கொஞ்ச நாள் போகுது. ஹீரோனோட பியூட்டி பார்லர் நோட்டீஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு. இவர ஹேண்ட்ஸமா இருக்கனாலே நிறைய பொண்ணுங்க இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. கூட்டமா இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஜெலஸ் ஆகிடுது. வேகமா போய் ஹீரோட கையை பிடிச்சு அந்த கூட்டத்துல இருந்து வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி, எங்க போகணும்னு சொல்லி, எல்லா இடத்துக்கும் நம்ம போலாம், ஒட்டுக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்கறாரு. ஓ போலாமே, ஃபுல்லா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒட்டுக்கா போறதோட இந்த மூவி முடியுது. கடைசி கலந்து ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதுக்கப்புறம் என்ன மூவி போடலாம், இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. டிராமா கிஸ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.